மாயன்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம கோடை காலத்தில ரோட்ல பார்த்தீங்கன்னா, தூரமா வந்து கானல் நீர் இருக்கும். தண்ணீர் இருக்க மாரியே தெரியும். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்க மாரி தெரியும். அப்படி நம்ம போயிட்டே இருந்தா, ரோட்ல வந்து தண்ணி இருக்காது. ஆனா தண்ணி இருக்க மாரி நம்மளுக்கு தூரத்தில இருந்து பார்க்கும்போது தெரியும். இதுதான் மாயை. இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மிடம் காமிப்பது தான் மாயை. அப்போ வந்து அத நம்ம வந்து அடையவும் முடியாது. அது பக்கத்தில போனாலும் அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது? அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்மள வந்து இந்த மாரி எப்படி ரோட்ல தண்ணி இருக்கும்போது பக்கத்தில போனா வந்து தண்ணீர் இருக்காது. நம்ம அந்த அந்த போனா அந்த டைம் வேஸ்ட்டு. அதே மாரி தான் மாயை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில வந்து இத பெற்றால் நான் வந்து இன்பமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நம்ம பின்னாடியே போக வச்சு, நம்ம லாஸ்ட்ல வந்து அது இல்லாத ஒரு இன்பமா இருக்கும். பொய்யான ஒரு இன்பத்துக்கு பின்னாடி நம்மள அலைய வச்சு நம்மள வந்து கடைசியில இந்த வாழ்க்கைய வந்து நம்ம